بسم الله الرحمن الرحيم. இக்லாபின் சட்டங்கள். இக்லாப் எழுத்தை மாற்றி ஓதுவது. இக்லாபுடைய எழுத்து ஒன்று, அவை பா என்பதாகும். இக்லாப் என்றால் என்ன? சுக்கூன் பெற்ற நூன் அல்லது தன்வீனுக்கு பின்பு வா என்ற எழுத்து வந்தால் சுக்கூன் பெற்ற நூனையும் அல்லது தன்வீனையும் மீமாக மாற்றி முன்னாவுடன் ஓதுவதற்கு இக்லாப் என கூறுவர். சான்றுகள்: من بيتك نفسا بغير مشاء بنميم இதில் அன் என்ற சுக்கூன் பெற்ற நூனுக்கு பின்பு பா என்ற எழுத்து வந்திருப்பதால் சுக்கூன் பெற்ற நூனை மீமாக மாற்றி உன்னா செய்து ஓத வேண்டும். نفسا بغير இதில் சன் என்ற தன்வீனுக்கு பின்பு பா என்ற எழுத்து வந்திருப்பதால் தன்வீனை மீமாக மாற்றி உன்னா செய்து ஓத வேண்டும். நஃப்ஸம் பிகைரி அம்பியா நஃப்ஸம் பிகைரி குர்ஆனில் நூனு சாக்கின் அல்லது தன்வீனுக்கு பின்பு பா வந்திருந்தால் குர்ஆனில் சிறிய மீம் ஒன்று சுக்குன் பெற்ற நூனின் மீதும் அல்லது தன்வீனும் மீதும் எழுதப்பட்டிருக்கும். இது இக்லாபுடைய அடையாளமாகும். من بيتك نفسا بغير مشاء بنميم فأنبتنا فيها حبا كرام بررة كلا لينبذن في الحطمة لنسفعا
ناصية لنسفعا بالناصية لنسفعا بالناصية لنسفعا بالناصية إذ انبعث أشقاها 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 إذ انبعث أشقاها